வணக்கம், நான் தான் உங்க ஏஎன் சண்முகம். ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும், பிறக்காது, எப்படிப்பட்ட குணநலத்தோட குழந்தை பிறக்குங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். காலபுருஷத்தப்படி ஜாதகத்தில் 5ஆம் இடங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதை விட அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் புத்திரஸ்தானம், அதாவது குழந்தை பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் மேச லக்கணமாக இருக்கலாம், இல்லை ரிஷப லக்கணமாக இருக்கலாம், இல்லை மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், விருச்சக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம். இந்த 12 லக்கணங்களில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். இப்பொழுதே உங்கள் கையில் ஜாதகம்னு ஒன்று நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்பொழுதே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில், அதாவது 12 கட்டம் இருக்கும். அந்த ராசி கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா குறுக்க ஒரு சிவப்பு கலரில் கோடு கிழிச்சிருக்கும். அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் முதல் வீடு. அதுலேருந்து கணக்கு பண்ணால் வரக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த இடத்துக்கு புத்திரஸ்தானம், அதாவது குழந்தை பாக்கியஸ்தானம் பேர். அதில் ராகு இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும், பிறக்காது, எப்படிப்பட்ட குணநலத்தோட குழந்தை பிறக்குங்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பதிவில். குழந்தை இல்லாத தம்பதிகள், அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா பெண்ணோட ஜாதகத்தை மட்டுமே பார்த்துட்டு பலனையும் பரிகாரத்தையும் சொல்லக்கூடாது. 2 பேரோட ஜாதகத்தையும் செக் பண்ணணும். அதாவது ஆணோட ஜாதகத்தையும் செக் பண்ணணும், பெண்ணோட ஜாதகத்தையும் செக் பண்ணணும். ஆணோட ஜாதகத்தை எது மாதிரியா நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா ஆணோட ஜாதகத்தை விதையாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். ஆணோட ஜாதகம் 5ஆம் இடங்கிறது விதை, விந்தணு, அவங்களோட உயிரணுக்களோட வீரியம், சக்தியெல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும், அவங்க ஆணோட ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல எது மாதிரியான கிரகங்கள் அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான பலனையும் பரிகாரத்தையும் சொல்லணும். அதேமாதிரி பெண்ணோட ஜாதகத்தை எது மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா பெண்ணோட ஜாதகத்தை நீங்கள் நிலமாக கால்குலேஷன் பண்ணணும். பெண்ணோட ஜாதகங்கிறது 5ஆம் இடங்கிறது கர்ப்பப்பை. அந்த இடத்துல எது மாதிரியான கிரகங்கள் அமர்ந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான பலனையும் பரிகாரத்தையும் சொல்லணுமே தவிர குழந்தை இல்லைன்னா பெண்ணை மட்டுமே குற்றம் சாட்டுறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். நிறைய இடத்துல அதுதான் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஆணோட ஜாதகத்திலையும் சரி, பெண்ணோட ஜாதகத்திலும் சரி, 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே கொஞ்சம் யோசிச்சு தான் பலனையும் பரிகாரத்தையும் சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ராகு உண்டு பண்ணிவிடுவார் ஜாதகத்தில். பொதுவாக பார்த்தோன்னா கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட தன்மையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா ராகு உண்டு பண்ணிவிடுவாங்க. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸாக சுற்றினாங்கன்னா, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸாக, அதாவது இப்படி சுற்றுவாங்க. கடிகாரம் உள்ள சுற்று எப்படி உங்களுக்கு சுற்றுவாங்கன்னு தெரியும். இதேமாரி சுற்றினாங்கன்னா இந்த ராகு கேது மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சுற்றும். அதாவது இப்படி சுற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. மற்ற கிரகத்துக்குலாம் எப்பொழுதும் வருஷத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை வக்கரகதி அடையக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் அந்த ராகு கேது மட்டும் வக்கரகதியே அடையாது. ஏன்னா இவங்களோட புத்தியே வக்கர புத்திங்கிறதுனால அவங்க வக்கரகதியே அடைய மாட்டாங்க. அதனால் இவங்க நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால 5ஆம் இடத்துல ராகு இருந்தனாலே கொஞ்சம் யோசித்து பலனையும் பரிகாரத்தையும் சொல்லணும். பொதுவாகவே 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம் இல்லையா, அது மட்டும் இல்லை பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது போன ஜென்மத்தில் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் 5ல் ராகு இருப்பாங்க. அது ஒரு விஷயம். அதோட 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்ன கொஞ்சம் இந்த நீசம் பெற்றோ பகை பெற்றோ அந்த இடத்துல அமர்ந்து சுபகிரகங்களோட பார்வை, அதாவது ராகு போய் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல அவங்க நீசம் பெற்று பகை பெற்று அமர்ந்து இருந்து சுபகிரகங்களோட பார்வை, குரு, சுக்கிரன், சந்திரன், புதன், இந்த கிரகங்களோட பார்வை அந்த ராகு மேலே விழாமல் இருந்து அந்த வீட்டு அதிபதி ராகு போய் அமர்ந்திருக்கார் இல்லையா, அந்த வீட்டு அதிபதி போய் வேற எங்கேயாவது போய் கெட்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக குழந்தைய கொடுப்பாரே தவிர உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த ராகு உண்டு பண்ண மாட்டார். கண்டிப்பாக குழந்தைய பாக்கியத்தை கொடுப்பாரு. என்ன தோஷமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாரு. லேட்டாக கொடுத்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ராகு உண்டு பண்ணுவார். ராகுக்கு பார்த்தீங்கன்னா பெருக்கக்கூடிய தன்மை உண்டு. ராகு பெருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. கர்ப்பஸ்தானத்தில், அதாவது பெண்களோட ஜாதகத்தில் 5ஆம் இடங்கிறது கர்ப்பப்பைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல கர்ப்பஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மென்சஸ் டே நேரத்தில், அதாவது இந்த மாதம் வரக்கூடிய இந்த மென்சஸ் டே நேரத்தில் அதிகப்படியான அந்த ரத்த போக்குகளை போகக்கூடிய விஷயத்தை உண்டு பண்ணிவிடாரு. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தந்தைமார்கள், தாய்மார்கள், உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்து வயசுக்கு வந்த உடனே, இப்போ வயசுக்கு வராமல் இருந்த குழந்தைகளாக இருந்தாலும் இப்போலேருந்து கவனிச்சிங்க. அவங்களுக்கு சில விஷயங்களை நான் ஆன்மீக சார்ந்த பரிகாரமாகவும் உணவு சார்ந்த பரிகாரத்தையும் சில விஷயங்களை சொல்கிறேன். அதை இப்பொழுது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு, உங்களுடைய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் குழந்தை பாக்கியம் ஒன்று வேணும்னு நீங்கள் நினச்சின்னா அவங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அடிவயிறு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ராகு உண்டு பண்ணிடுவார். மேலும் பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த அலர்ஜி, ஒவ்வாமனா ரொம்ப சர்வசாதாரணமாகவே அடிக்கடி அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வயிறு கனமாக இருக்குது, உப்புசமாக இருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபுட் பாய்சன், மற்றவங்களாம் எல்லாருமே ஒரே உணவுகளை சாப்பிட்டாலும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டாலும் இவங்களுக்கு மட்டும் ஒத்துக்காமல்
ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகவே நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன், மட்டன், மீன் இதெல்லாம் அவங்க சாப்பிட்டா ஒத்துக்கும். அதெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துக்கும். ஏன்னா ராகுவுக்கு வந்து பிடிச்ச உணவு இந்த சிக்கன், மட்டன் இந்த உணவுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்கும். அதுவே வந்து இந்த கீரை வகைகள், காய்கறி வகைகள்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சன் வர விஷயம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். மருத்துவர்கிட்ட போய் பார்த்தா கூட அவரே ரொம்ப குழம்புவார், என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே குழம்பக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் ராகு உண்டு பண்ணிடுவார். ஏன்னா ராகுங்கிற ஒரு நிழல் கிரகம் இல்லையா. நிழல் கிரகம்னா நீங்கள் ஒரு இடத்துல நின்றுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், உருவமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஒரு நிழல் மட்டும் கிராஸ் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பகீர்னு இருக்கும் இல்லையா. அதுமாரி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தில் அந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டு பண்ணிடுவார். அதேமாதிரி ஆண்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாங்கன்னா அவங்க மனதளவில் உடலுறவுக்கு தயாராகும் போதே அவங்களுடைய விந்தணு வெளியேறக்கூடிய விஷயத்தை ராகு உண்டு பண்ணிவிடுவார். ஒரு முழு திருப்தியோடு அவங்க வந்து உடலுறவுலேயே ஈடுபட விட மாட்டார். அதுமாரி ஒரு விஷயத்தை ராகு உண்டு பண்ணிவிடுவார். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்கள வயசுக்கு வந்ததுலேருந்து ஆரம்ப நாட்களிலேருந்து வயசுக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தந்தைமார்கள், தாய்மார்கள், உங்களுடைய பெண் குழந்தைகளிலிருந்து அவங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்து அவங்களுக்கு எதிர்காலத்தில் குழந்தை பாக்கியம் ஒன்று வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க. அவங்க ஆரம்ப நாட்களே வந்து என்னென்ன பண்ணணுன்னா இந்த புற்றுள்ள மகாமாரியம் இருக்கும், புற்றுள்ள மகாமாரியம் இருக்கும், இதை ரெகுலராக வழங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. புற்றுள்ள மகாமாரியனோட புகைப்படத்தை வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரச மரத்தை சுற்றுவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய பெண்கள், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கி இல்லாமல் இயங்கிட்டு இருக்கவங்களும் சரி, ரெகுலராக அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலில் இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வந்து வணங்குவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏன் ஞாயிற்றுக்கிழமையில் அரச மரத்தை சுற்றணும்னா, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனுக்கு உகந்த நாட்கள், சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஆகாது. ராகுவோடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா அது வந்து சூரியன் தான். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அரச மரத்தை சுற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த அரச மரத்தில் ஒரு நாக விக்கிரத்தை வாங்கி வைத்து வணங்குவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உணவில் எப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ, உணவில் இந்த வாரத்தில் எத்தனை நாள் கிடைக்குதோ அத்தனை நாள்லாம் உணவில் நீங்கள் வந்து ரெகுலராக உணவில் வந்து இந்த உளுந்தை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உணவில் வந்து உளுந்தங்கஞ்சி வைத்து சாப்பிடுவது ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உலர்ந்த பழங்கள், உலர்ந்த பழக்கொட்டைகள், பாதாம் பருப்புகள் இது போன்ற விஷயம்லாம் ரெகுலராக நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கையம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். துர்க்கையம்மனை வந்து நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பின்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக துர்க்கையம்மனுடைய சண்டிகேஸ்வரருக்கு எழுத்தாப்புலேயே துர்க்கையம்மன் இருக்கும். அதை ரெகுலராக நீங்கள் வந்து துர்க்கையம்மனை வழிபடுங்க. எலுமிச்சம் பழத்தில் பிழிந்து அந்த அந்த எலுமிச்சை பழத்தோட தோலில் வந்து தீபம் ஏற்றி வழங்குவது ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அந்த பூசணி கீத்து இருக்குல்ல, பூசணி கீத்தை 2ஆக பிளந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லெல்லாம் தூக்கி போட்டு அதில் வந்து எள்ளு எண்ணெயை வைத்து ஊற்றி நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது துர்க்கையம்மனுக்கு மிகப்பெரிய இந்த குழந்தை பாக்கியம் வேணுங்கிற நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். துர்க்கையம்மனுடைய ரெகுலராக அவங்களுக்கு வந்து நீங்கள் தீபம் ஏற்றிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன், சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியத்துக்கு இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, துர்க்கையம்மனை வழிபடுற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திங்க. அடுத்து பார்த்திங்கன்னா துர்க்கையம்மனுடைய பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமத்தை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் நீங்கள் வந்து நெற்றியிலும் வகுட்டுக்கு மேலேயும் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். தொப்புள் குழியில் பெண்களாக இருந்தால் தொப்புள் குழியில் அந்த துர்க்கையம்மனோட குங்குமத்தை வைத்துவது மிக பெரிய ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிற ஒரு செய்தியை கொடுப்பாரு. அதே பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருந்து, அதாவது அந்த இடத்துல வந்து ராகு போய் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல ராகு இருந்து தனித்து இருந்து ராகு வந்து குரு பார்த்தார்னா, குருவோட பார்வை பார்த்திங்கன்னா 5, 7, 9 இந்த பார்வைக்கு நல்ல விதமான ஒரு பலன் உண்டு. அதுவும் 5ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையோ ராகுவை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, குரு வந்து ராகுவை பார்த்தாருன்னா குழந்தைகள் மிக அற்புதமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசான திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நிறையவே நடக்கும். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், அவங்க எந்த இதுலையுமே எந்த விஷயத்துலையும் அவங்க மாட்டிக்கவே மாட்டாங்க, அது எந்த தவறுக்கும் பண்ண மாட்டாங்க. அதாவது 5ஆம் இடத்துல ராகு வந்து நல்லா அமர்ந்திருந்து அந்த 5ஆம் இடத்த குரு வந்து பார்த்தாருன்னா, உதாரணத்துக்கு குருவே எடுத்துக்கோ, நம்ம குரு சுக்கிரன் எல்லா கிரகம் பார்த்தாலும் நல்ல பலம் தான். அதுவும் குரு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல். குரு வந்து 5, 9 இந்த பார்வையை அவர் மேலே செலுத்தினார்னா மிகப்பெரிய அற்புதமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த தாய்மார்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விதமான ஒரு பலன் தான். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளுங்க, இதுதான் ஒரு பலன். இந்த வீடியோ பதிவுக்கு கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரைட் சைடில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம். நன்றி,
வணக்கம். ஜோசியத்துல நல்லதை சொன்னா நம்புவீங்க, கெட்டதை சொன்னா ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன்.